வணக்கம். நான் டிஎல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதனின் அவர்களின் புதல்வர்களில் ஒருவன். அண்ணன் எஸ்பிபி அவர்களை பற்றி, அவர்கள் பாடிய பாடல்களை மேடைகளிலே பாடுவது எவ்வளோ கடினம் என்பதை பற்றியும் முக்தா ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பாக அன்பிற்குரிய சகோதரி அக்கா மாயா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாடின எல்லா பாடல்களுமே கடினமான பாடல்கள் தான். ஆனால் அவர் ரொம்ப எளிமையாக பாடியிருப்பார். அந்த வரிசையில் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாட வேண்டிய பாடல்கள் தான் முதலாக நான் திரைப்படத்திலே பாடி பின்னணி பாடகனாக அறிமுகமானேன். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதுவும் முக்தா ஃபிலிம்ஸ் நிறுவனம் ஒரு மலரின் பயணம் திரைப்படம். அந்த திரைப்படத்திற்காக பூஜை பாட்டு, அப்போல்லாம் பூஜை சாங் எடுத்து ஓகே பண்ணுவாங்க. அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள் குழுவில் அந்த நேரத்தில் நான் மெல்லிசை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன். அவரோட ரெக்கார்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் அந்த பாட்டு பதிவுக்காக பார்க்குறதுக்காக தான் போனேன். நான் போகும்போது ஒரு 12 மணி இருக்கும். பேக்ரவுண்ட்ஸ் மியூசிஷியன்ஸ்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வாணிஜரம் அம்மா இருந்தாங்க. அவருக்கும் பாட்டு சொல்லி கொடுத்தாச்சு. வாணிஜரம் அம்மாவுக்கும் பாட்டு, அவர் சந்திரபோசன் உட்காந்து பாட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. மணி 12:40 ஆச்சு. அதனால் எஸ்பிபி அண்ணா வரல. 7 to 1 கால் ஷீட், 2 to 9 அடுத்த ஷெடியூல், அடுத்த ரெக்கார்டிங் யார் போட்டிருக்காங்களோ அந்த இசையமைப்பாளர் வந்துடுவாங்க. திடீர்னு என்னை பார்த்த சந்திரபோஸ் அண்ணா என்ன பண்ணார், வாக்மேனில் பாட்டு இருந்தது, அந்த பாட்டை எனக்கு கொடுத்துட்டு அந்த பேப்பரையும் கொடுத்து ட்ராக் பாடிடு நீ போய் அப்படின்னாரு. மணி 12:40 ஆச்சு. 10 டைமே இல்லை, எப்படி பாட்டு கற்றுக்கிறது? சரி, கடவுளை கும்பிட்டுட்டு போய் அந்த பாட்டு பாட ஆரம்பித்தேன். அண்ணன் மேத்தா அவர்கள் இயற்றிய பாடல் அது. அருமையான மெலடி. படம் வந்து ஒரு மலரின் பயணம். வாணிமா அந்த சைடு நிற்கிறாங்க. வித் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 நிமிஷம் தான். அதுவும் அவர் எனக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கல, கேசட் தான், அதில் தான் கேட்டு பாடுறேன். தேடும் என் காதல் பெண் பாவை, சூடும் உன் மார்பில் பொன்மாலை, காதோரமே என் கீதாஞ்சலி, பனி தாங்கும் மலர் மேடை கனி தாங்குமோ, இது மேலாடை கொடியேற்றும் அரசாங்கமோ, தேடும் என் காதல் பெண் பாவை. இறைவனோட அருள், எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம். பாடுறது ரொம்ப அருமையாக வந்துடுச்சு. கிட்ட 10 நிமிஷத்தில் அந்த பாட்டை கற்று நான் பாடினேன். பாட்டு முடித்து நான் உள்ளே வந்தோடனே ஐயா முக்தா சீனிவாசன் பாட்டு ஸ்டுடியோவில் உட்காந்துருந்தாங்க. அவர்கிட்ட வந்து அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. திருச்சி லோகநாதனோட பையன் அப்படின்னோடனே அவர் உடனே அதானே அப்படின்னாரு. ஏன்னா ஒரு 15 நிமிஷத்தில் பாட்டு கொடுத்து உடனே பாடுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது நான் பாடுன கடவுளோட அருள், எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம். உடனே அவர் வந்து என்னை உடனே கேட்டார், உங்கள் பாட்டியை பற்றி தான் கேட்டார். உங்கள் பாட்டி சௌக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பெரியவர் வந்தார், முக்தா ராமசாமி ஐயா. அவங்க வந்துட்டு பாட்டை பாலு பாடிட்டாரா, வந்தாச்சா அப்படின்னு கேட்டார். இல்லை பாட்டு கேளுங்க நீங்கள் அப்படின்னோடனே அந்த பாட்டை போட்டு கேட்டோடனே, பாலு இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குது, வாய்ஸில் ரொம்ப அருமையாக இருக்குது, யார் பாடினது அப்படின்னோடனே, லோகநாதன் பையன் தம்பி தான் பாடினார் அப்படின்னோடனே, அப்போ எனக்கு 26 வயசு. அப்படி சொன்ன உடனே நல்லா இருக்குது, ஓகே பண்ணிவிடுவாங்க அப்படின்னாரு. 12:50 வரைக்கும் மேடை பாடகனாக இருந்ததால் அந்த பாடலை பாடியதன் மூலமாக திரைப்பட பின்னணி பாடகன் என்ற அந்தஸ்து எனக்கு கிடச்சிச்சு. அது முக்தா நிறுவனத்தில் அண்ணன் சந்திரபோஸ் அவர்களுடைய செய்கிறேன். அதுக்கப்புறம் தான் முக்தா ஃபிலிம்ஸ்லேயே நான் பாடின பாட்டு தான் வாய்க்கொழுப்பு திரைப்படத்தில், ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே, எங்கேயோ விண்ணில் வரக்கை முளைக்கிறதே. இந்த பாடல் ரொம்ப ஹிட்டாச்சு. அந்த மாதிரி அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாட வேண்டிய பாடல் தான் முதல்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி நான் பின்னணி பாடகன் அறிமுகமான சொல்கிற உண்மையிலே பெருமை அடைகிறேன். எஸ்பிபி அண்ணன் மாதிரி ஒரு ஜீனியஸ்,
ஒரு பாட்டு வந்து ஒரு தடவை கேட்டால், ஒரு தடவை 2 தடவை தான் கேட்குறாரு அந்த பாட்டை. அந்த பாட்டை வந்து அவ்வளோ அழகாக அந்த எங்கெந்த இடத்துல என்னென்ன அந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவர் பாடின பாடல்கள் எத்தனையோ ஆயிரம் பாடல்கள். இதை அந்த இடத்த இனிமே ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு பாட முடியுமான்றது சந்தேகம் தான். அவர் மட்டும்தான் அது. அந்த இடத்துல அத்தனை ஆயிரம் பாடல்கள் ஒரே நாளில் 16 பாடல் பாடியிருக்காரு. அது பெரிய ஒரு ரெக்கார்டு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த வகையில் அவர் பாடின பாடல்கள்னு சொன்னால் எத்தனையோ பாடல்கள். அந்த பாடல்கள் நாங்கள் மேடையில் பாடி பேர் வாங்கி கச்சேரியில் நான் ஒரு தடவை அவரை நேராக பார்த்து பேசும்போது சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி உங்கள் பாட்டை தான் நான் மேடையில் பாடி சம்பாரிச்சிட்ருக்கேன்னா ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னது, இல்லைப்பா நான் தான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இன்னும் நான் பாடின பாட்டை நீங்கள் அழகாக மேடையில் பாடி எனக்கு இன்னும் பேர் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த வகையில் நான் தான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னோம் அப்படி சொன்னார். அந்த பெருந்தன்மை அவரோட பாடல்கள் மட்டுமல்ல, அவரோட அந்த நல்ல குணங்களையும் நம்ம கற்றுக்கணும். அதில் எஸ்பிபி பாடின பாடல்களை எங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் தகதிமி தகதிந்தோம் தகதிமி தகதிந்தோம் தகதிமி தகதிந்தம் தனம் தனம் தகதினம் தனம் 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 தகதினம் தனம் 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 தகதினது. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் வழியில் வளர்ந்தோம், நடிகரென மறந்தோம், நாடகத்தில் கலந்தம் தனம் தனம் தகதினதும் தனம் தனம் ததம் தகதினதும் தனம் தனம் ததம் தகதினதும். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒலியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் ஒலியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. நிலவேவா செல்லாதேவா என்னாலும் உன் பொன்வானம் நான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அழைத்தேன். நிலவேவா செல்லாதேவா. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தாரே. கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ. இதுவரை நடித்தது இது என்ன வேடம், அது என்ன பாடம். இதுவரை நடித்தது இது என்ன வேடம், அது என்ன பாடம். இலக்கணம் மாறுதோ எத்தனையோ பாடல் சொல்லிக்கிட்டே போகலாம். பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். இனி வரும் முனிவரும்
தடுமாறும் கனிமரம் இனி வரும் முனிவரும், தடுமாறும் கனிமரம் பறிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒருவரம். முத்துமணி மாற என்ன தொட்டு தொட்டு தாராட்ட, வெக்கத்திர சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளுக்குள்ள நீதானே உத்தமியும் நீதானே, ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே. முத்துமணி மால என்ன தொட்டு தொட்டு தாராட்ட. எத்தனையோ ஆயிரம் பாடல்கள். கலைஞர்களுக்கு அழிவு இல்லை அப்படின்னு கண்ணதாசன் சொன்னது உண்மைதான். நிரந்தரமானவர்கள். அந்த வகையில் அவரோட புகழும் நிரந்தரமாக இருக்கும். நம்ம என்னைக்கு அவரோட நினைவோடு இருப்போம். அவரோட பாடல்களை கேட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கடுத்த ஜென்ரேஷன் ரசிப்பாங்க என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறது உங்கள் TL தியாகராஜன், திரைப்பட பின்னணி பாடகர், தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் புதல்வர். வணக்கம்.